அம்மா ஹாய் செல்லம், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? ஆமா ஒரு வாரம் கழிச்சு இப்பதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல், அதாவது பொங்கல் அன்னைக்கு செஞ்சது. அதுக்கப்புறமா நம்ம அறுபடை வீடு போயிட்டோம். கமெண்ட்ல ஒருத்தர் கரெக்டா சொல்லியிருந்தாங்க, அறுபடை வீடு தான் நீங்க போயிருக்கீங்கன்ட்டு. அதே மாதிரி நம்ம அறுபடை வீடு தான் போயிருந்தோம். அவ்வளோ அருமையான தரிசனம் ஒவ்வொரு இடத்துலையும். பூஜா வந்து வீடியோஸ் எடுத்திருக்காங்க. நிச்சயமா அது வந்து விளாக் ஷார்ட்டாவோ விளாகாவோ கண்டிப்பா பாருங்க. என்ன சொல்றது, அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 கோயில் பிளான் பண்ணோம். வியாழன் போனோம், வெள்ளிக்கிழமை 2 கோயில், சனிக்கிழமை 2 கோயில், ஞாயிற்றுக்கிழமை 2 கோயில் பார்த்துட்டு நம்ம நேற்றுக்கு நைட்டு ஒரு மணி நம்ம வீட்டுக்கு வரும்போது வந்து ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ரொட்டீன் வேலை நீதான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதனால கீழே சத்துமாவு இருக்கிற வேலை போயிட்டு இருக்குது. நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க. அப்பளம் சூப்பர். அதுக்கப்புறம் சுட சுட சோறு. வெளியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாக்கு செத்து போச்சுதான். நாங்கள் ட்ரிப்பு போனாலே வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிற குழம்பு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு இல்லை சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது வைப்போம். இன்னைக்கு காரக்குழம்பு வச்சுட்டேன். ஆமாம், ஏன்னா நாக்குக்கு அதுதான் கொஞ்சம் ருசியாக இருக்கும். மீல்ஸே சாப்பிடல நாங்கள், நேற்று தான் நேற்றுக்கு மட்டும் தான் மீல்ஸ், மற்ற நாள் டிஃபன்லேயே ஓடிடுச்சு. ஏன்னா மதியம் டைம் இல்லை, அப்புறம் கோயிலை மிஸ் பண்ணிடுவோம் நம்ம சோறை பார்த்தோம்னா. அதனால சாப்பாடே சாப்பிடல 2 நாளாக, வெறும் டிஃபனில் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை துவையல். பூஜை வருஷக்குட்டி கேட்டாங்க இன்னைக்கு வந்து துவையல் எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு கருவேப்பிலை துவையல் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் வந்து கூட்டு, பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். சூப்பர். எல்லாமே எனக்கு காரக்குழம்புக்கும் இதுக்கும் அருமையாக இருக்கும். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வழக்கம் போல் நம்மளோட இருக்க சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்ப டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்னிலேருந்து கொரியர் வந்து அனுப்பலாம். சத்துமாவுக்கான வேலைகளும் போயிட்டுருக்குது. ஏன்னா உங்களுக்கு இனிமேல் வந்து என்ன சொல்கிறது, சுட சுட தயார் பண்ணி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் பிரேக் வராது. மிஷின் எல்லாமே பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு, வேலைகள் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் பொங்கல் வாழ்த்து அனுப்பியிருந்தீங்க. நான் இன்றைக்கி தான் பார்த்துட்டு எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்தேன். ஏன்னா ஃபோனே எடுக்கலை. நம்ம முழுவதும் ஒரு பக்தி பரவசத்தோடு அப்படியே அருமையான டைமும் இல்லை, அடுத்தடுத்த கோயில் ஓடுறதுக்கே கரெக்டாக இருந்தது. சிறப்பாக முடிச்சாச்சு. எதுக்கான வேண்டுதல்னால் இந்த வீடு வந்து நம்ம நல்லபடியாக கட்டி முடித்து குடி போயிட்டோம்னா அறுபடை வீடு வரதை அப்பா வேண்டிக்கிட்டு இருந்தார். அதனால் வந்து எல்லாருமே போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் இந்த முருகன் கோயிலுக்கு வாரம் போகிறதுக்கே கேட்பீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து இன்னும் பீரியட் டேட் எல்லாம் ஆகாதா, எப்படி நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே இறைவன் செயல் தான். நம்ம ஒரே நாள் போகிறதில்ல, செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி போகிறதில்ல. எந்த நாள் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். இந்த அறுபடை வீட்டுக்கும் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லபடியா போயிட்டு வந்தோம். அது ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சி. 3 லேடிஸ் போனோம். யாருக்குமே மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு மார்னிங் தான் அவளுக்கு வந்து இன்னைக்கு மார்னிங் தான் அவளுக்கு டேட் ஆச்சு. அதனாலதான் குழந்தை ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. வருஷா குட்டிக்கு நைட் ஷிஃப்ட், அதனாலதான் வருஷா குட்டி வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு நல்ல சோறு கிடைக்க போது கேன்டீன்ல சாப்பிட்டு இன்னைக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு சாப்பிட்றதுக்கு. 3 நாளா வந்து ஹோட்டல்ல வர சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓகே, அப்புறம் நிம்மதியாக சிறப்பாக போயிட்டு வந்தாச்சுப்பா. நம்ம எதை நோக்கி போகணுமோ அதை நல்லபடியாக நிறைவேறிச்சு. நேற்றுக்கு திருத்தணிலலாம் அப்படி ஒரு தரிசனம் கடைசி. ஆமா, நேற்றுக்குலாம் ஓடுன்னு ஓடு. ஏன்னா 8:30 மணி நாங்கள் வந்து திருத்தணியில 8:24க்கு இறங்குறோம். ஓடுன்னு ஓடணும். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் நாங்கள் சிறப்பு தரிசனம் தான் போய் பார்த்தோம். அதாவது 100 ரூபாய் 200 ரூபாய் டிக்கெட் இருக்கும்ல, அதுதான் வாங்கி பார்த்தோம். திருத்தணியில் அதை ஓடி வாங்க போனால் இல்லை உங்களுக்கு ஃப்ரீ தரிசனமே அருமையாக காத்துட்டு இருக்கு, போங்க நிதானமாவே போங்கன்னு சொல்லி அனுப்பி நிதானமா பார்த்தோம். நிதானமா நின்று 10 நிமிஷம் கிட்ட சாமியை பார்த்தோம் திருத்தணியில. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல மம்மி. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா பை. வாழ்க வளத்துடன். பை.